தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கந்தன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற குழந்தைகள் முன்னேற்ற கழகம் படத்தோட விமர்சனம். யோகி பாபு தான் இதில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. நம்ம குழந்தைகளும் அவர் கூட சேர்ந்து பண்ணியிருக்கு. யோகி பாபு இல்லாமல் இந்த படத்தில் நடிகர் செந்தில், இமயவரம்மன், அத்வைத், ஜெய் மஸ்தான், ஹரிகா பட்டாடா, பாவாஸ், அது இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச நட்சத்திரங்கள் நிறைய பேர் இந்த படத்தில் இருக்காங்க. அது நம்ம சித்ரா லக்ஷ்மண் அவர் தொடங்கி இன்னும் பலரும், சோனியா, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம போஸ்மனட்டோட மாஜி மனைவி சோனியா, அது மாதிரி அஸ்மிதா, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அஸ்மிதா உங்களுக்கு தெரியும், விஜயாண்டனி படத்தில் ஒருத்த போட்டது செம்ம புத்தாட்டம் போட்டாங்க. இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் சேட்டு பொண்ணு நடிச்சிருக்கிறாங்க. உண்மையாக அது இல்லாமல் சரவணன், நம்ம பருத்தி வீரன் சரவணன், வையாபுரி, மூர்த்தி, டைரக்டர் மூர்த்தி, இப்படி நிறைய பேர் இருக்காங்க அந்த படத்தில். சுப்பு பஞ்சு, எல்லாருமே பிரமாதமான நடிகர்கள், வேறு லெவல் நடிகர்கள் எல்லாருமே. இந்த படத்தை இயக்குனவர் இப்போ இல்லை. அவர் உங்களுக்கு தெரியும், சங்கர் தயாள் என். அவர் ஏற்கனவே வீர தீர சூரன் ஒரு படம், சகுனி, விஷ்ணு விஷால் நடித்த வீர தீர சூரன், கார்த்தி நடித்த, பருத்தி கார்த்தி நடித்த சகுனி, இந்த படங்கள்லாம் டைரக்ட் பண்ணார். இந்த படத்தில் இந்த படம் ஷூட்டில் முடிய போகிற ஸ்டேஜில் அவர் இறந்துட்டதா இந்த படத்துலேயே அவருக்கு ஒரு இரங்கல் கார்டு போட்டாங்க. அதனால தானே என்னவோ தெரியல, அவர் ஃபீல் பண்ண அளவுக்கு இந்த படம் இல்லை. யோகி பாபுவோட காமெடிலாம் நல்லா இருந்தது இந்த படத்தில். மற்ற படங்களை விட இதில் இந்த குழந்தைகள் முன்னேற்ற படத்தில் வேறு லெவலில் இருந்தது. இந்த படத்துக்கு சித்ரா லக்ஷ்மண், மறைந்த மயில்சாமி அவரும் இருக்கிறார். சித்ரா லக்ஷ்மண் ஒரு ஸ்கூலோட பிரின்சிபல், ஹெட்மாஸ்டர். சித்ரா லக்ஷ்மண் ஹெட்மாஸ்டர், அவருடைய கரஸ்பாண்டன்ட் அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் செந்தில். நம்ம யோகி பாபு ஒரு அரசியல்வாதி, ஒரு கட்சி, அவருக்கு நல்ல கைகளாக வேலை பார்க்குறது மூர்த்தியும் இன்னும் சொல்லணும். அந்த யோகி பாபுக்கு 1க்கு 2 பொண்டாட்டி, 2க்கு 4-5 ஒப்பாட்டி அப்படிங்கிற ரேஞ்சில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. முதல் பொண்டாட்டி பிள்ளைக்கும், ரெண்டாவது வட இந்திய பெண்ணோட தான் அஸ்மிதா கேரக்டர். அவங்களுக்கும் இடையில் நடக்கிற சண்டை பஞ்சாயத்து, இதில் மாட்டிக்கிட்டு யோகி பாபு முழிக்கிறதும், இந்த பசங்க ஒருத்தர் அவனை இவன் காலி பண்ண நினைக்கிறதும், இவனை அவன் காலி பண்ண நினைக்கிறதும், இதெல்லாம் கடந்து படம் ரசிகர்களை காலி பண்ணாமல் விட்டுதா இல்லையா அப்படிங்கிறதுனாங்க அந்த படத்தோட கதையும் கலந்து உண்மையாக வேறு லெவலில் யோசிச்சுருக்காங்க. அப்பனுக்கு அப்புறம் பிள்ளைக்கு அப்புறம் பேரன், இப்படி தான் ஆட்சி கட்டலில் அரியணையில் அமரணுமா என்ன அப்படிங்கிறத கிண்டலாக கேலியாக வேறு லெவலில் வேறு மாதிரி சொல்ல முயன்று அது சில இடங்களில் விளையாட்டுத்தனமாகவும் போயிடுது. விளையாட்டு வினையானால் என்ன ஆகும், அது கொஞ்சம் ரசிகர்களுக்கு வினையாக அமைஞ்சிடுது. சரவணனோட கேரக்டர் ஆகட்டும், வையாபுரியோட கேரக்டர் ஆகட்டும், மூர்த்தி, இந்த கேரக்டர்லாம் மூர்த்திலாம் உண்மையாக அருமையாக நடிச்சிருக்காரு. இல்லை சரவணன் கொஞ்ச நேரம் தான் வராரு, ஆனாலும் நம்மளை என்டர்டெயின் பண்ணுறாரு. வையாபுரி ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு சாருக்கு சின்னத்திரையில் ப்ராப்ளமாக இருக்கிற அவங்க மனைவியாக அதில் வீடியோ நடிச்சிருக்காங்க. அந்த எதிர்நீச்சல் அது ஒரு சீரியலில் நம்ம வீட்டு வேலைக்காரமாக வரும். அந்த அம்மாவோட வையாபுரி ஒரு ஸ்கூலில் சேர்றதுன்னா படுற பாடு. சித்ரா லட்சுமணன் அவங்களுக்கு சொல்கிற பேக்கேஜ் ஒரு 10 லட்சத்தை ஒரேடியாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் இங்கே எந்த ஃபீஸும் இல்லாமல் படிக்கலாம். இல்லை ஒரு 2 லட்சம் கட்டிட்டு மாதம் 99,990. இன்றைக்கு கல்வியின் தரம் எப்படி போயிட்டுருக்கு காசுக்காக அப்படிங்கிறத சொல்கிற இடமா இருக்கும். இந்த பசங்க பிரின்சிபாலில் மிரட்டுறது, சூரியகாந்தி, சன்ஃப்ளவர்னு குட் மார்னிங் போல வைக்கிற காமெடிலாம் நல்லா இருக்குது. சில இடங்கள்ல அதுவே ஓவர் டஸ் ஆகிடுது. அது சங்கர் தயாள் காரணமாக அவருக்கு அப்புறம் இந்த படத்தில் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, ஷூட்டிங் பகுதியை ஒர்க் பண்ணவங்களோட தவறாக என்னங்கிறது தெரியல. ஆனாலும் படம் முழுக்க ஒஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. யோகி பாபு சீன்லாம் மற்ற படங்களை காட்டிலும் இந்த படத்தில் ரொம்பவே மெச்சூர்டாக இருக்குது. யோகி பாபு ஒரு அரசியல்வாதியாக வாழ்ந்துருக்கிறார் இந்த படத்தில். அவருக்கு கூட மூர்த்தி பண்ணுற நம்ம கருப்புசாமி குத்தகைதாரர், வெடிகுண்டு முருகேசன் படங்களோட இயக்குனர் மூர்த்தி உங்களுக்கு தெரியும். பிச்சைக்காரன் மூர்த்தின்னா உங்களுக்கு தெரியும். பிச்சைக்காரனில் விஜயாண்டனிக்கு பிச்சை குடியிருக்குங்கிற கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறாரு. அருமையாக நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் அதுமாதிரி அஸ்மிதா சேட்டு வீட்டு பொண்ணா, சேட்டு வீட்டு லேடியாக, யோகி பாபுக்கு 2ஆம் தரமாக அவருடைய கவனிப்பு இல்லாமல் ஒரு பானிபூரி கடையை வச்சுக்கிட்டு மகனை வளர்த்து ஆளாக்க பாடுபடுறது. அந்த மகன் மூத்தாரோட பிள்ளைக்கு இல்லைன்னா மாறுறதுக்கு நினைக்கிறது. மூத்தாரோட பையன்
2 பேருமே ப்ரொடியூசருக்கு வேணுங்கிற பசங்களா என்னன்னு தெரியல. சின்ன பசங்க நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் வந்து முகம் வந்து சினிமாவுக்கு ஏற்ற முகமாக இன்னும் நிறைய ஹோம்ஒர்க்லாம் பண்ணால் தான் வரும். நீங்கள் சொல்லலாம் விஜய் தனுஷுக்கெலாம் இல்லாத முகமாங்கன்னு. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இறக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஆரம்ப கட்டத்தில். ஸோ அதனால் இறக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இருக்குது. சிஎம் பதவிக்கு சின்ன பசங்களாம் ஆசைப்படுறதுல தான் அபத்தமாக அறவை கண்டுத்தனமாக இருக்குது. ஆனால் அவங்க 2 பேரும் யோகி பாபு வந்து ஒரு லோக்கல் அரசியல்வாதியாக அரசியல் தலைவராக இருப்பார். அவருடைய பசங்கள் கிளைமாக்ஸில் சிஎம்மாவும் பிஎம்மாவும் ஆகிறதும் இவரை வந்து குடியரசுத் தலைவராக ஜனாதிபதியாக பிரைம் மினிஸ்டராக இருக்கிற மகன் உட்கார வைக்கிறதும் இன்றைய அரசியலில் வேறு மாதிரி சாடுறதா நினச்சி நம்மளை ஓட விடுறாங்க. அதையும் சொல்லணும். அதே நேரம் யோகி பாபுவோட காமெடி கலாட்டாக்களுக்காக இந்த படத்தை பார்க்கலாம் ரசிக்கலாம்னு சொல்லி இந்த படத்தில் வந்து இந்த படத்தை இயக்குனர் சங்கர் தயாள் அவருடைய ஒருத்தர் வந்து இறந்த பிறகு வந்து அவரை வந்து நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது இல்லைங்களா. அதனால் அவருக்காக இந்த படத்தை பார்க்கலாம். செந்தில், இமயவர்மன், அத்வைத், ஜெயம் மஸ்தான், ஜெய்வந்த், ஹரிகா பட்டாடா, பவாஸ், இப்படி நான் ஏற்கனவே சொல்ல நட்சத்திரங்கள். அவங்க கூட வந்து அஸ்மிதா, சித்ரா லக்ஷ்மணன் அழகாக நடிச்சிருக்காங்க. அதில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் பார்க்குறோம். அவங்கள செந்தில் கூட ஒரு சீனை வந்து அந்த கரஸ்பாண்டாக நான் படிக்கலான்னா நான் ஸ்கூல் கட்டி பசங்க 4 பேர் நல்ல விதம் கொடுத்துடணும்னு தான் ஸ்கூல் கட்டினேன்னா ஒரு மீட்டிங்கில் பேசுகிறதுலாம் உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. எதையோ நினச்சி எதையோ அடிச்சிருக்கிறாங்க. அது ஏதோ நமக்கு புரியறதில்லை. கொஞ்சம் போர் அடிக்குது. ஆனாலும் ஒட்டுமொத்தமாக குறை சொல்லிட முடியாது. மீனாட்சி அம்மன் மூவிஸ் பேனரில் இந்த படத்தை அருண்குமார் சம்பந்தம் அவர் தான் தயாரிச்சிருக்கிறாரு. சம்பந்தம் இல்லாத சீன்கள் சில இருந்தாலும் இந்த குழந்தைகள் முன்னேற்ற கழகம் படத்தை வந்து யோகி பாபுக்காக பார்க்கலாம் ரசிக்கலாம்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 5 மதிப்பெண் கொடுத்து